சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செய்யும் விவகாரம் எல்லாம் கடைசியில் பஞ்சாயத்தில் மட்டுமே கொண்டு சேர்கிறது. அந்த வகையில் முதல்வர் விஜய் குறித்து தற்போது பேசியிருப்பது நாடு கடந்து கண்டனம் வலுத்து வருகிறது. தஞ்சாவூரில் திமுக சார்பில் நடைபெற்ற காவிரி உரிமை போராட்டத்தின் போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் விஜய் குறித்து பேசியது சர்ச்சையாக வெடித்துள்ளது. காவிரி நீர் பிரச்சனையை முன்னிறுத்தி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய் மீது விமர்சனம் மேற்கொண்டார். ஒரு சொட்டு காவிரி நீர் கூட கிடைக்கவில்லை, ஆனால் இது குறித்து முதலமைச்சர் வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? இல்லை. திமுக மீது பொய் வழக்குகள் போடுவதில்தான் அவர் கவனம் செலுத்துகிறார் என்று அவர் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த சிலர் த்ரிஷா த்ரிஷா என்று முழக்கமிட்டனர். அதையடுத்து சிறிது நேரம் இடைநிறுத்தி புன்னகைத்த உதயநிதி, தண்ணீர் வேறு எங்காவது சென்றதா இல்லையா என்பது தெரியாது, ஆனால் அங்கே போய் சேர வேண்டும் என்று கூறிவிட்டு பின்னர் தாம் காவிரி நீரைத்தான் குறிப்பிட்டதாக விளக்கம் அளித்தார். இந்த கருத்தை பலரும் நடிகை த்ரிஷாவை மறைமுகமாக குறிப்பிட்ட இரட்டை அர்த்த பேச்சாக சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர். இந்த பேச்சு குறித்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவிய நிலையில் தமிழக பாஜகவும் உதயநிதி ஸ்டாலினின் கருத்தை கடுமையாக விமர்சித்துள்ளது. அந்த கருத்து அருவருப்பானது, ஆபாசமானது, நாகரிகமற்றது, வெட்கக்கேடானது என்று கட்சி தெரிவித்துள்ளது. வீதா லீடர்ஸ் அமைப்பை சேர்ந்த அண்ணாமலையை வைகையை சுத்தம் செய்தேன், இதைவிட மாசு இருக்குமா என தோன்றியது. பிறகு உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கேட்டேன், வைகை மாசை விட மோசம் என அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். மேலும் உதயநிதி பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சையில் தாவேகா மகளிர் அணியினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் தாவேகா சார்பில் தேசிய மகளிர் அணியில் உதயநிதி மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுக்க உதயநிதியை எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் நடக்க உள்ளது. மேலும் தமிழகம் கடந்து மற்ற மாநிலத்தில் இருக்கும் விஜய் ஆதரவாளர்கள் உதயநிதியை கடுமையாக வசைபாடி வருகின்றனர். ஏற்கனவே சனாதனம் பற்றி பேசியது உலகம் முழுக்க இருந்து கண்டனம் வந்தது. தற்போது இந்த விவகாரம் அரசியல் கட்சி தலைவர்களிடையே பெரும் கண்டனத்தை பெற்று வரும் நிலையில் உதயநிதி விவகாரம் கையை மீறியதாகவும் ஆஃப் செய்ய முடியாமல் திமுக தலைமையும் ஆலோசனை செய்து வருகிறதா? நெட்டிசன்களோ ஒருமுறை பால்டாயில் குடித்தது பத்தவில்லையா என உதயநிதியை மறைமுகமாக கிண்டல் செய்து வருகின்றனர்.